இப்ப அவ ஓகேன்னா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. சரி, நான் ஓப்பனா என்னோட கேஸ்ட் சொல்றேன் சார். நான் வந்து ஒரு எஸ்சி. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. காதல் திருமணம் அனுமதிக்கப்படுது. இப்போ எம்பிசி ஒரு பிசி ஒத்துக்குறாங்க. ஒரு எம்பிசி எஸ்சியை பண்ணுவாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிடக்கூடாது. அந்த எஸ்சிலையுமே 3 பிரிவினர் இருக்கு. அதுல இன்னும் எஸ்டி எஸ்சிஏனா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. என்ன கொடுமை சரவணன். இப்போ அந்த பொண்ணு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார். இல்ல முதல்ல இந்த ஸ்பீடு இப்போ இல்லையேன்னு கேட்குறேன். வீட்டுக்காரர் கேட்கணும் சார். என்ன முதல்ல மட்டும் வீட்டுக்காரரை கேட்கல. இப்போ நான் பட்டியலினத்தை சேர்ந்த பொண்ணு இந்த பொண்ணு சொன்ன உடனே நான் வீட்டுக்காரரை கேட்குறேன். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இல்லை இது சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்லை. நீங்க அந்த இடத்தில் இருக்கிற ஒருவரின் மனநிலையிலிருந்து அதை பார்க்கணும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இது என்ன மனப்போக்கு? இப்படியான ஒரு மனப்போக்கு இருக்கிற இடத்துல ஒரு படித்த நவீன பெண் எப்படி வந்து வாழ்வா? எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை மருமகளாக்கிக்கணும்லாம் தோணிருச்சு. இப்போ எது உங்களை தடுத்துருச்சு? சொல்ல தெரியல சார். தெரியல. சோலி முடிச்சு. இவங்களுடைய ரியாக்ஷனுக்கு உங்க பதில் என்ன? இது நாங்க எப்பவுமே அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு ஒண்ணு. இது எனக்கு புதுசு கிடையாது. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? படிக்கிறதுல காலத்துல இருந்து இப்போ வரையவே பொண்ணுங்கன்னு கிடையாது, பசங்க எல்லா இடத்துலயுமே ஒரு இதை வந்து நாங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். நீங்க வந்து இடைநிலை ஜாதிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜாதிகள் எல்லாம் வந்துடுறீங்க. ஏன்னா பொண்ணு பையன் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அதுவே பட்டியலினம் அப்படிலாம் போறப்ப வந்து அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணம் வந்துடுது. காலம் மாறி போச்சுடா. கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணை ஏமாத்துற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சிட்டோமோன்னு வருத்தப்படுறோம் சார். இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும். ஆமா சார். இந்த அடக்கம் உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும்ல. பகிரமா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஆனா மனசுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிள்ளை இல்ல? பிடிச்சிருக்கு சார். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு சொன்னது வந்து அவங்க வலியை உங்களுக்கு கடத்தியிருக்காங்க. பட் அதன் வழியா நீங்க அந்த வலியை உணர்றீங்க. ஆனா உங்களால மனம் மாற முடியல. ஏன்னா நீங்க தனிநபரா இல்ல. இல்லை. நேவே சிந்திக்க வச்சுட்டானே.